வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். யாக்கோபின் வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை. அவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தன் சகோதரனோடு போராடிய நிலைமை. ஆகவே பிள்ளைகள் கர்ப்பத்திலே ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதை தாய் அறிந்திருந்தாள். அங்கே ஏசா பிறந்த பிற்பாடு ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு யாக்கோபு வெளிப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டம்தான். ஆசீர்வாதத்தை பெறுவதிலே போராட்டம். தன் மாமன் வீட்டிற்கு வந்தபோது 20 ஆண்டுகள் போராட்டம். அவனுடைய மனைவிகளால் கூட போராட்டங்கள். பிறகு அவன் தன் சொந்த தேசத்துக்கு வீட்டுக்கு வருகிறான். அதற்கு பிற்பாடு பிள்ளைகள் வாழ்க்கையிலே போராட்டங்கள். தன் வாழ்க்கையிலே மரண பரியந்தம் அவன் போராட்டத்தை சந்தித்து கொண்டே இருந்தான்.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. போராட்டம் இல்லாத ஒரே ஒரு இடம் பரலோகம்தான். இந்த பூமியில் இருக்கிற காலங்களெல்லாம் நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறவராயிருக்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22லிருந்து 31 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஏசாவை அவன் சந்திக்க முற்படுகிறான். அதற்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறான். ஏசா தன் வீரர்களோடு வருகிறான் என்று அறிந்தபோது அந்த அருமையான மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே அவன் யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையிலே எல்லாரையும் அப்புறப்படுத்தி விட்டு தனித்து அவன் போராடுகிறான். அருமையானவர்களே, இந்த யாக்கோபு சந்தித்த 4 முக்கியமான நபர்களை சொல்கிறேன். ஒன்று, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1-2 வாசித்தால் அங்கே தேவதூதர்கள் யாக்கோபை சந்தித்தார்கள். அந்த தூதர்களை சந்தித்த போது இந்த யாக்கோபு தேவனுடைய சேனை என்று பெயரிட்டு மக்னாயிம் என்று பெயரிடுகிறான். முதலாவது தூதர்களை அவன் நேரடியாய் சந்திக்கிறான். முதல் முறையாக அவன் மாமன் வீட்டுக்கு செல்லும்போது ஒரு கல்லை வைத்து அவன் படுத்து நித்திரை செய்தான். அப்பொழுது ஒரு சொப்பனம் வந்தது. வானத்துக்கு பூமிக்கு இடையில் ஒரு ஏணி இருந்தது. தேவதூதர்கள் ஏறுகிறவள் இறங்குகிறவளாய் கண்டான். அந்த நேரத்திலே சொப்பனத்திலே தான் கண்டான். இப்பொழுது பாருங்கள், 32ஆம் அதிகாரத்திலே 1-2 வாசித்தால் அங்கு தேவதூதர்களை நேரடியாய் சந்தித்தான். அருமையானவர்களே, யாக்கோபு மாமன் வீட்டுக்கு போகிற அந்த சூழ்நிலையிலே தேவதூதருடைய பிரசன்னம் அல்லது தேவாதி தேவனுடைய பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது. அவன் எங்கு சென்றாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழல் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் வந்தது. ஆனால் அவன் திரும்ப தன் சொந்த வீட்டுக்கு வரும்பொழுது தேவதூதர்களை சொப்பனத்தின் வழியாக அல்ல, தரிசனத்தின் வழியாக அல்ல, நேரடியாய் சந்தித்ததை திருமறையிலே நாம் காண முடிகிறது. அநேக சமயங்களிலே என்னிடத்திலே பலர் கேட்பார்கள், தூதர்களை காண முடியுமா என்று. உண்மையாகவே பார்த்தால் திருமறையிலே பல மக்கள் தூதர்களை கண்டதாக பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்ப வேண்டிய ஒரே ஒரு புஸ்தகம் வேத புஸ்தகம்தான். வேத புஸ்தகத்தில் உள்ளதை அப்படியே நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக இந்த யாக்கோபு சந்தித்த இன்னொரு முக்கியமான நபர் என்றால் தேவாதி தேவனை சந்தித்தார். அங்கே வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22லிருந்து 26 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே அவன் யாப்போக்கு ஆற்றங்கரையிலே அவன் தனித்திருக்கிறான். எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டான். இப்பொழுது தனித்திருந்து எதிர்காரியத்தை நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையில் தான் என்ன நடந்தது என்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு புருஷன் அல்ல ஒரு புருஷனாக தோன்றி அவனோடு போராடுகிறார் என்றால் ஏராளமான வேத பண்டிதர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் எழுதும்போது ஒரு மல்யுத்தம் பண்ணுகிறவர் போல அவனோடு போராடினார் என்று எழுதுகிறார்கள். ஆபிரகாமோடு தூதர்கள் எப்படி சந்தித்தார்கள்? பயணிப்பவரை போல சந்தித்தார்கள். யோசுவாவின் வாழ்க்கையிலே தேவனாய் கர்த்தர் எப்படி சந்தித்தார் என்றால் உருவின பட்டயத்தோடு இருக்கிற சேனாதிபதி போல் சந்தித்தார்கள். அங்கே ஆபிரகாமோடு கூட ஒரு பயணிக்கிறவரை போல கர்த்தர் சந்தித்திருக்கிறார். யாக்கோவிடத்திலே ஒரு மல்யுத்தம் செய்கிறவரை போல இங்கு ஆண்டவர் சந்திக்கிறார். அருமையானுள்ளே, ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவராயிருக்கிறார். அவர் இந்த அருமையான யாக்கோபை தாம் சொன்னபடியே ஐஸ்வர்யனாக்கினார். உண்மை, அது மறுக்கவே முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இப்பொழுது யாக்கோபை தன்னுடைய ஆவிக்குரியவனாக, தன்னுடைய ஆன்மீகத்திலே வளர்ந்தவனாக, தன்னுடைய முதிர்ச்சியிலே தேறியவனாக அவர் மாற்ற விரும்புகிறார். ஆகவே அருமையானவர்களே, A.W. டோசர் என்பவர் எழுதும்போது சொல்கிறார், ஒரு மனிதனை ஆண்டவர் தன்னுடைய தரத்திற்கு அவர் உயர்த்த எந்த சூழ்நிலையிலும் அவர் அதை செயல்படுத்துவார் என்று சொல்லி எழுதுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதை நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். அங்கே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு கொடுத்த பொய்யுரையாத தேவன். அந்த பொய்யுரையாத தேவன்
இந்த யாக்கோபை உயர்த்துவேன் என்று சொன்னார், உயர்த்தினார். பாதுகாப்பேன் என்று சொன்னார், பாதுகாத்தார். உண்ண உணவு கொடுத்தார், உடுக்க வஸ்திரம் கொடுத்து 2 பரிவாரங்களோடு அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, ஒரு மனிதனை ஆண்டவர் எப்போது ஆசீர்வதிப்பார் என்றால் அவனை மேற்கொள்ளும் பொழுதுதான் ஆசீர்வதிப்பார். இங்கு அருமையான யாக்கோபை ஆண்டவர் மேற்கொண்டார். அருமையான சகோதர சகோதரிகளே, 2 பேரும் அவர்கள் போராடுகிறார்கள். அதிகால விடியற்கால நேரம் வருகிறது. அப்பொழுது தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நான் போக வேண்டும், விட்டுவிடும் என்று சொன்னார். அவன் போராடுகிறான். அப்பொழுது தொடை நரம்பை அவர் தொட்டார். தொட்டபோது அவன் புரிந்து கொண்டான், தன்னோடு போராடுகிறவர் ஆண்டவர் என்று புரிந்து கொண்டபோது, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுதலை என்று சொன்னார். அப்போது அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? தேவனை நான் முகமுமாய் கண்டேன் என்று சொன்னார். ஆகவே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தின்படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், முதலாவது தேவதூதர்களை அவன் சந்தித்தான், 2வது தேவாதி தேவனை அவன் முகமுமாய் சந்தித்தான். அருமையானவர்களே, ஆண்டவரை சந்தித்த நிலைப்பாடு உங்கள் வாழ்க்கையில் உண்டா? ஒருவேளை நேரடியாக முகமுமாய் இல்லாவிட்டாலும் வசனத்தின் வழியாக, அவருடைய பிரசன்னத்தின் வழியாக, அவருடைய வரங்கள் வழியாக, அவருடைய வல்லமையான ஆராதனையின் வழியாக, அவர் உங்களுக்கு செய்த அற்புத அடையாளங்கள் வழியாக அவரை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை வைக்கிறேன். 3வதாக யாக்கோபு தன்னையே சந்தித்தான். தன்னையே சந்தித்தான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27லிருந்து 32 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அங்கு யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்பொழுது அந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் அந்த இடத்திலே யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆனால் ஆசீர்வாதத்துக்கு முன்பாக ஒரே ஒரு கேள்வி இருக்கிறார், உன் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் என்ன என்று கேட்கும் பொழுது இவன் யாக்கோபு என்று சொன்னான். யாக்கோபின் தேவனுக்கு யாக்கோபின் பேர் தெரியாதா? கட்டாயம் தெரியும். சகையின் பேர் ஆண்டவருக்கு தெரிந்த வண்ணமாய் இந்த மனிதனுடைய பேர் ஆண்டவருக்கு தெரியும். அப்படியானால் ஏன் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டார்? 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தாயினுடைய சதி ஆலோசனைப்படி அதில் கீழ்ப்படிந்து சகோதரனுடைய ஆடையை உடுத்தி கொண்டு அவன் ஏசா போல அவன் என்ன செய்தான்? நடித்து தகப்பனிடத்தில் ஆசீர்வாதம் வாங்க போகிறான். அப்பொழுது தகப்பன் சொல்லுகிறார், உன் சத்தத்தை பார்த்தால் யாக்கோபின் சத்தம், உன் கைகளை பார்த்தால் ஏசாவின் கைகள் என்று சொன்ன பொழுது, அப்பொழுது இந்த யாக்கோபை சொல்கிறான், நான் உம்முடைய மூத்த மகனான ஏசா என்று சொன்னான். இப்பொழுது படைத்தவர் கேட்கிறார், ஆசீர்வதித்தவர் கேட்கிறார், அவனை ஆட்கொண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? அவனால் மறுக்கவோ மறைக்கவோ முடியவில்லை. என் பேர் யாக்கோபு என்று சொன்னான். முதலாவது தூதர்களை சந்தித்தான், 2வதாக கர்த்தரை சந்தித்தான், 3வது தன்னையே சந்தித்தான். தன்னுடைய உள் வாழ்க்கையை உண்மையாகவே அவன் புரிந்து கொண்டான், அறிந்து கொண்டான். தன்னை நாம் அறிந்து கொள்வது நித்திய ஜீவனுக்கு செல்கிற பாதையிலே முதல் படியாகும். ஆண்டவரை அறிந்து கொள்வது மாத்திரமல்லாமல் நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை அறிந்து கொண்டால் ஆண்டவரை அறிந்து கொள்ள முற்படுவோம். ஆண்டவரை அறிந்து கொள்ள முற்படும் பொழுது நம்மை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக தான் யார் என்பதை புரிந்து கொண்டார். அங்கே இந்த அருமையான யாக்கோபு என்றால் பொருள் என்ன? எத்தன் என்கிற பொருள் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? அது தேவனுடைய பாதுகாப்பை பெற்றவன் என்று பொருள். இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தின்படி தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டவன் என்று பொருள். இந்த அருமையான யாக்கோபு தன் சகோதரனை ஏசாவோடு போராடி மேற்கொண்டான், லாபானோடு போராடி மேற்கொண்டான். இப்பொழுது ஆண்டவரோடும் போராடி அவன் மேற்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் அந்த இடத்துல அவனை ஆசீர்வதித்த போது 3 மாற்றங்கள் வருகிறது. ஒன்று பேர் மாற்றம், 2வது நடை மாற்றம், 3வது உறவுகளிலே மாற்றம் வருகிறது. அங்கே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4:5 ஆபிரகாம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். எண்ணாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16 நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிடுகிறார்.
அங்கே யோவான் நற்செய்தியில் 1ஆம் அதிகாரத்திலே 40-42 வாசித்தால் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ கேவா எனப்படுவாய் என்றார். கேவா எனப்படுவதற்கு பேதுரு என்று பொருளாகும். அருமையானவர்களே, பேர் மாற்றம் என்பது அது நம்முடைய வாழ்க்கையின் புதிய ஆரம்பத்தை அது காண்பிக்கதாக இருக்கிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பழைய வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைத்து புதிய வாழ்க்கையாக அவர் பேர் சூட்டுகிறார். அவன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல், ஜெயங்கொண்டவன், தேவனுடைய பிரபு என்றெல்லாம் அவனுக்கு பேர் சூட்டுகிறார். அருமையானவர்களே, மனிதனோடு அவன் தேவனோடு போராடி மேற்கொண்டான். உண்மையாகவே இவன் தேவனிடத்திலே தோற்று போனான். ஆனால் இன்னொரு கோணத்திலே ஜெயம் பெற்றான். அவன் தோற்றது போல காணப்பட்டாலும் அவன் ஜெயம் பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். வேதாமத்தை நீங்கள் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-10 வரை வாசித்தால் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே முள் இருந்தது. அது அவனுக்கு பலவீனமாக தோல்வி போல காணப்பட்டது. ஆனால் ஒரு கோணத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உன் பலவீனத்திலே என் பலன் விளங்கும், என் கிருபை போதும் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, முதலாவது தூதர்களை அவன் சந்தித்தான். 2வது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை சந்தித்தான். 3வதாக அவன் தன்னையே சந்தித்தான் என்பதை சொல்ல முடிகிறது. 4வதாக இன்னொருவனை சந்தித்தான். ஆதியாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 1-4 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 20 ஆண்டுகள் கழித்து அவன் ஏசாவை சந்திக்கிறான். இந்த ஏசாவை யாக்கோபு 2 முறை ஏமாற்றினான். ஒரு முறை கூழ் கொடுத்து சேஷ புத்திர பாகத்தை வாங்கி கொண்டான். இன்னொரு முறை தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் அவன் வஞ்சனையாய் பெற்று கொண்டான். ஆகவே ஏசா ஒரு நாள் அவன் கங்கணம் பண்ணுகிறான். என்ன பண்ணுகிறான் என்றால், ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு வரும், அப்பொழுது யாக்கோவை கொன்று விடுவேன் என்று. அந்த யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து தான் தன் மாமன் வீட்டில் போய் 20 ஆண்டுகள் தங்கியிருந்தான். ஆண்டவருடைய வழிநடத்தல்படி அவன் திரும்ப வருகிறான். திரும்ப வரும்போது அவன் வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறான். வேலைக்காரரிடத்திலே அவன் வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான். அவனை ஏசாவை ஆண்டவன் என்றும் தன்னை அடியான் என்கிற தாழ்மையோடு பேசுகிறான். ஆனால் ஏசா இதையெல்லாம் கண்ட பிற்பாடும் தன் வீரர்களோடு வருகிறான் என்று அறிந்தபோது பயப்படுகிறான், நடுங்குகிறான். காரணம் என்ன? 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் விதைத்த அந்த பாவ விதை இப்போது முளைத்து அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. ஆகவே என்ன நிகழுமோ என்று சொல்லி தேவனிடத்தில் போராடினான். தேவனாய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்ததின் விளைவு என்ன? ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1-4 வாக்கியங்களை வாசித்தால், இருவரும் ஒருவரை கண்டபோது அங்கே யாக்கோபு அவன் தாழ்ந்து பணிந்து வணங்குகிறான். இருவரும் ஒருவரை கண்டபோது அனைத்து முத்தமிட்டு அழுகிறார்கள். அங்கே கசப்பு மாறிவிடுகிறது, வஞ்சகம் மறைந்து விடுகிறது, அது மாத்திரம் பகை ஒளிந்து விடுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அந்த ஏசா தான் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன காரியங்களை மறந்து போனான். இங்கே யாக்கோபுக்கு ஏசாவின் கண்களிலே அங்கே தயவு கிடைக்க ஆரம்பித்தது. அருமையானவர்களே, இந்த காரியத்தை ஏசாவை அவன் சந்தித்ததினாலே அங்கே உறவு புதுப்பிக்கப்பட்டது. அவன் வாழ்க்கையிலே லாபானுடைய பிரச்சனையை தீர்த்த ஆண்டவர் இந்த யாக்கோபின் வாழ்க்கையிலே ஏசாவின் பிரச்சனையை தீர்த்தார். அருமையானவர்களே, ஒருவன் கர்த்தருக்குள் நன்றாக இருந்தால் அவன் சத்துருக்கள் அவனோடு சிநேகங்கொள்ளும்படி செய்வார் என்கிற வார்த்தை எவ்வளவு உண்மை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே யாக்கோபு தன்னை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து தன்னையே அறிந்து கொண்டு தேவ சமயத்தில் அவன் ஜெபித்த போது, அழுது ஜெபித்த போது, போராடி ஜெபித்த போது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்குள் மாற்றம், அவனுடைய உறவுக்குள்ளே மாற்றம் வந்தது. நமக்குள்ளே மாற்றங்கள் வரும்போது நம்மை சுற்றிலும் அநேக மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நமக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே வளர்கிற அந்த வளர்ப்பிலே வளர்ச்சியிலே வளர வளர சுற்றில் உள்ள மக்களுடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. எபேசியர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 16 வாசித்து பாருங்கள். பகையை சிலுவையினால் கொன்று
அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக ஒப்புரவாக்கினார். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 காரியங்கள். பாவிகளையும் ஜீவனுள்ள தேவனாகிய பிதாவையும் குமாரனாய் இயேசுவானவர் தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார் என்று பொருள் கொள்ளலாம். அதே சமயத்தில் யூதர்கள் புற இனத்தார் என்கிற இரு தரத்தாரையும் கிறிஸ்துவானவர் அவர் ஒப்புரவாக்கினார். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க அந்த அர்ப்பணத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் ஒப்புரவாகுதலின் அற்புதத்தையும் செய்வார். என் வாழ்க்கையிலே ஆண்டவரை ஒரு நாள் அறிந்தேன், ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்தேன், என்னுடைய முழு வாழ்க்கையும் தேவ சமூகத்திலே தாழ்த்தி என்னை அர்ப்பணித்தேன். என்னாலே என்னை மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டேன். என்னையே அறிந்து கொள்ள ஆண்டவர் என் கண்களை திறந்தார். கல்வாரியிலே எனக்காக இரத்தம் சிந்தி மரித்த அந்த சிலுவையின் அண்டையிலே என்னை ஒப்பு கொடுத்தேன். அவருக்கு என் இருதயத்தை திறந்தேன், என் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்க்கைக்குள்ளே வாரும் என்று சொல்லி கெஞ்சி ஜெபித்தேன். என் பாவங்களை அறிக்கை செய்தேன், என் பாவ வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்தேன். பாவத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே வலிமையை உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் தாரும் என்று கெஞ்சினேன். ஆண்டவர் நீசனும் ஒன்றுக்கு உதவாத என்னை அவர் அன்பினால் ஏற்றுக்கொண்டு தம்முடைய பிள்ளையாய் மாற்றி தம்முடைய இரத்தத்தினால் கழுவி என்னை அவருடைய ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை தந்தார். அருமையானவர்களே, இந்த ஒப்புரவாக்குதலை பெற்றுக்கொண்ட நான் அந்த ஒப்புரவாகுதல் உபதேசத்தை அநேக இடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பேசி வருகிறேன். அருமையானவர்களே, ஆண்டவரோடு யாக்கோபு ஒப்புரவானான். அதனாலே அவனுக்கும் ஏசாவுக்கு இடையில உறவு ஒப்புரவானது. உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் சுற்றியில் இருக்கிற மக்கள் மத்தியிலே, குடும்பத்திலே, அயலகத்தார் இடத்திலே, வேலை செய்கிற இடங்களிலே, உங்கள் திருச்சபைகளிலே பல விரோதிகளும் எதிரிகளும் எழும்பியிருந்தால் அதை மாற்ற ஒரே ஒரு வழி என்ன? ஆண்டவரோடு ஒப்புரவாங்கள், அவருடைய வசனத்தோடு ஒப்புரவாங்கள், அவருடைய வல்லமையோடு ஒப்புரவாங்கள். ஆண்டவர் எல்லாரையும் ஒப்புரவாகக்கூடிய கிருபையை தருவார். ஆகவே யாக்கோபு தூதர்களை சந்தித்தான், கர்த்தரை சந்தித்தான், தன்னையே சந்தித்தான், 4வதாக தன் சகோதரனான ஏசாவை சந்தித்தான். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சந்திப்பு யாரோடு எவரோடு இருக்கிறது என்பதை சிந்தியுங்கள். நம்மையே தாழ்த்தி அர்ப்பணிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல செய்திக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையில அநேகரை நாங்கள் சந்தித்து வருகிறோம். சந்தித்தால் எங்கள் வாழ்க்கை மாறுவதில்லை. ஆனால் தூதர்களை யாக்கோபு சந்தித்தான், சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை சந்தித்தான், தன்னையே சந்தித்தான், தன் சகோதரனான ஏசாவை சந்தித்தான் என்பதை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரை சந்தித்து அர்ப்பணித்த பொழுது யாக்கோபினுடைய வாழ்வே மாறி அவன் தேவனோடு மனிதனோடு போராடி ஜெயங்கொண்டவன் என்கிற பேர் கெட்டியது போல எங்கள் வாழ்க்கையிலும் ஜெயங்கொள்கிற வாழ்க்கையை தாரும். இயேசுவின் நாமத்தினால் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வானங்கள் இல்லையோ, பூமியில் மாளிகை இல்லையோ, பின்னே ஏன் தெரிந்து ஏழை என் உள்ளத்தை பாவக்கரையாவும் தீவரத்தம் கொண்டு கழுவி வாசிக்கவோ. வானங்கள் இல்லையோ, வெள்ளை கல்லறை உள்ளே பாவமே, வெள்ள
வெள்ளை கல்லறை உள்ளே பாவமே எந்தன் மோக எண்ணமும் பாவக்கிரியையும் காண கண் கூசுதே எந்தன் இயேசு ராஜனே உந்தன் பாதம் வந்தேனே எந்தன் பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு அழுவி வாசிக்கவோ வானாதி வானங்கள் இல்லையோ மாயமாலமும் எந்தன் மாய வாழ்க்கையும் மாயமாலமும் எந்தன் மாய வாழ்க்கையும் எந்தன் அந்தரங்கமும் ஆசாபாசமும் அருவருப்பானது எந்தன் இயேசு ராஜனே உந்தன் பாதம் வந்தேனே எந்தன் பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு அழுவி வாசிக்கவோ வானாதி வானங்கள் இல்லையோ பூமியில் மாளிகை இல்லையோ. இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.